நமக்கு ஒரு பெரிய கடமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்து விட்டு போன இந்த இயக்கத்தை அப்படியே பல்லாண்டு காலம் 49 வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் வலுவாக இருக்கிறதுக்கு தூணாக செயலாற்றியவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர். அவருடைய பிறந்த நாள் மற்றும் பிறந்த நாள் கூட நினைவு நாள்ல எல்லாருக்கும் பல்வேறு சகோதரர்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். ஆனால் நான் குன்னூரில் பார்த்தேன், அங்கேயும் பல இடங்களில் நம்முடைய கலைஞரை அவருடைய திருவுருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி, பேருந்து நிலையத்தில் பெருந்திரளாக கூடியிருந்த மக்கள் நிகழ்ச்சி, வழியெங்கும் வெலிங்டன்ல, கேத்தியில, அருவக்காட்டுல, கோபாலபுரத்துலன்னு எல்லா இடங்களிலும் அந்த நிகழ்ச்சி வர வழியில பார்ப்போம். காலையில் நம்முடைய நகர ஒன்றிய பேருந்து கழக செயலாளர்கள் கூடலூரிலிருந்து, பந்தலூரிலிருந்து, நெல்லியாளத்திலிருந்து ஒவ்வொரு ஊரும் போன் பண்ணி எல்லா வாழ்லையும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னார். இது மாவட்ட கழகத்தில் முன்னால் நடக்கிற நிகழ்ச்சி என்பதற்காக நான் அத்தனை பேருக்கும் நம்முடைய ஐயா கலைஞர் அவர்களுடைய பல நிகழ்ச்சி நடத்துறோம். ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கும் இதில் கலந்து கொண்டவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் ஒரு தலைதாழ்ந்த வணக்கத்தை, நம்முடைய கடமையை நீங்கள்லாம் நிறைவேற்றியிருக்கீங்க. ஏன்னா இந்த இயக்கம் இல்லாட்டி போனா இன்னைக்கு இந்தியாவில் சிதறல் போயிடும். இன்னும் சொல்ல போனா தமிழர்னு இல்லை, சமூக நீதியை காப்பாற்றுவது யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கலைஞருடைய இந்த நினைவு நாளை நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவருடைய பெயர் இருக்கிற அறிவாலயத்துக்கு முன்னால் நின்று, மாவட்ட கழக அலுவலகத்துக்கு முன்னால் நின்று இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பல இருந்தாலும் வந்திருப்பதற்காக அந்த தொண்டர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்காக இதில் உழைத்த நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மலரஞ்சலி இப்பொழுது செலுத்தப்படுகிறது.